Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.2ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 408 அதுக்கப்புறம் 170 இது ரெண்டோட HCF வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் LCM என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 408 அதுக்கப்புறம் 170 ரெண்டுக்குமே வந்து நான் எல் டிவிஷன் மூலமாக நான் அதோட HCF அண்ட் LCM வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 408 அப்புறம் 170. அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 408 நான் 2 டேபிளால் நான் LCM பண்ணேன்னா 2 2s are 4 0 2 4s are 8 திருப்பி 2 டேபிள் யூஸ் பண்ணேன்னா 102 திருப்பி 2 டேபிள் வந்து யூஸ் பண்ணேன்னா 5 1 5 2 5s are 10 அதுக்கப்புறம் 2 1s are 2ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது திருப்பி 3 டேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் யூஸ் பண்ணேன்னா 3 1s are 3 அடுத்து மீதி எனக்கு 5யும் 3யும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அப்படின்னா 2 1 சேர்ந்து எனக்கு 21ன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா 3 7s are 21 அப்படின்னா எனக்கு இங்கே 17 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 17 1s are 17 அப்படின்னா 408 நான் எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா 2 into 2 into 2 into 3 into 17 அப்படின்னுட்டு எழுதலாம். அடுத்து 170க்கு வந்து அதே 2 டேபிளால் பண்ணுறேன். அப்படின்னா 2 8s are 16 மீதி எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 5s are 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை 5 டேபிளால் பண்ணுறேன். 5 டேபிளால் பண்ணேன்னா 5 1s are 5 மீதி வந்து எனக்கு 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா 35 அப்படின்னா 35ங்கிறப்ப எனக்கு 5 7s are 35 திருப்பி 17 டேபிளில் பண்ணேன்னா 17 1s are 17 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா 170 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 5 into 17 அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும். HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸை வந்து நான் பார்க்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எனக்கு HCFஆக இருக்கும். அப்படின்னா எனக்கு 2ங்கிறது எனக்கு ஒரு காமன் ஃபேக்டர். அப்படின்னா 2 into அடுத்து 17ங்கிறது எனக்கு ஒரு காமன் ஃபேக்டர். அப்படின்னா 17 அப்படின்னா HCF என்னன்னு பார்த்தோம்னா 2 into 17 34 அப்படின்னா HCFோட வேல்யூ 34ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து LCM வந்து கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிக்கணுங்கிறப்ப இங்கே இருக்கிற வந்து அதாவது 2 வந்து எனக்கு ஒரு வாட்டி காமனாக இருக்குது. அதனால அதை ஒரு வாட்டி எழுதுனா போதும். மீதி இருக்கிற 2 2வை எழுதிக்கிறேன். 2 into 2 அடுத்து ஒரு 3 இருக்குது. அடுத்து 17 2 வாட்டி இருக்குங்கிறப்ப ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்து ஒரு 5 வந்து எனக்கு இருக்குது. அப்படின்னா 2 into 2 வந்து 4 4 into 2 வந்து 8 அடுத்து 3 5s are 15 அடுத்து எனக்கு ஒரு 17 வந்து இருக்குது. அப்படின்னா இது மூணையுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மூணையுமே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 2040ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அதாவது HCFங்கிறப்ப நம்ம காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் எழுதி மல்டிப்ளை பண்ணால் போதும். LCMங்கிறப்ப காமன் ஃபேக்டரை ஒரு வாட்டி எழுதிக்கணும். மீதி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு HCF வந்து 34 வந்து கிடச்சிருக்கு. LCMோட வேல்யூ 2040ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.